சொந்த இல்லத்திற்காக மெனக்கெடல் உழைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்க வேண்டும். அதோடு கூடி படைத்தவனையும் பற்றி பிடிக்க வேண்டும். சொந்த இல்லத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது. அவன் நினைச்சான்னு சொன்னா உங்களை ஒரு செல்வந்தனாக ஆக்கி மெட்ராஸ் சிட்டிலே கூட வீடு வாங்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துருவான். கருணை கிடைக்கணும், அந்த கருணைக்காக தான் அலபாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த கருணையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த, வானுலகத்திலிருந்து இழுத்து வந்து ரசூலுல்லாஹுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் உங்களுக்கான வசீஃபா. இஷா தொழுகையோ அல்லது மகரிப் தொழுகையோ முடிந்த உடனே ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய மனவேதனைகள் அனைத்தையும் ஒரு கூட்டில் இணைத்து அல்லாஹ்விடத்தில் அந்த பலகீனங்களை எல்லாம் சொல்லி தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என்னை பாவமில்லாத நல்ல மூமினாக மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த ரப்புட்ட கேட்டுட்டீங்களா? கேட்டு முடித்த உடனே சலவாத்துக்கள் 11 சலவாத்துக்களை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தன்னலமில்லாத நல்ல மனதை தந்து கண்ணியமான வாழ்க்கையை நசீபாக்கி அந்த கண்ணியமான வாழ்க்கையை மிக அழகாக ஆக்கக்கூடிய ஒரு சொந்த இல்லத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. நான் ஏற்கனவே பல தடவை சொன்னதுண்டு, அடகை வீட்டில் இருந்து கொண்டு சிறகுடிந்த ஒரு பறவையைப் போல, கூண்டுக்கிளியைப் போல ஏதோ ஒரு ஆளுமைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழலில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொந்த இல்லத்தை நசீபாக்கி விட்டால் அவன் இஷ்டப்படி அழகான அவன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய விதத்தில் அவன் வீட்டை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படும். அப்போ சொந்த இல்லைன்றது ஒரு பரக்கத்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் வறுமை, எவ்வளவுதான் கஷ்டங்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் சொந்த இல்லத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு ஆசுவாசமான ஒன்று. அன்பிற்குரியவர்களே, சொந்த இல்லம் அப்படின்றது எல்லாருக்குமே கனவு, எல்லாருக்குமே அது சம்பந்தப்பட்ட ஒரு அவா இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை தான் வாங்க முடியாவிட்டாலும் தன் பிள்ளைகளாவது வாங்கிவிட வேண்டும் அப்படின்றது ஒரு தாய் தகப்பனுடைய பெரும் ஆசையாகவும் இருக்கிறது. பொதுவாகவே சொந்த இல்லத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஒரே ஒரு இல்லத்தை கொடு அப்படின்னு கேட்காதீங்க, 3 வீட்டை கொடுன்னு சொல்லிட்டு கேளுங்க. 3 வீடு கொடுயா அல்லாஹ், எனக்கு 3 வீடுகள், என்னுடைய சொந்த வீடு நல்ல கண்ணியமான அழகான என் அனைத்து ஆசாபாசங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு 3 இல்லத்தை எனக்கு கொடு. ஒரு இல்லம் இந்த பூமியின் மேல் எல்லா மக்களும் வாழ்வதை போன்ற இந்த உலகத்தின் வாழ்க்கையின் இன்பம் எனக்கு அதிகமாக கிடைக்க, உலகத்தின் வாழ்க்கையின் நிம்மதி எனக்கு அதிகம் கிடைக்க பூமிக்கு மேல் ஒரு வீடு, நான் மரணமடைந்தால் அதிக நாட்கள் தங்கக்கூடிய கபர். சொன்னார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர் என்பது மறுமையின் வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கபருடைய வீடை எனக்கு சிறப்பானதாக கொடுத்து விடு. விஷஜந்துக்கள் இல்லாத, வெப்பம் இல்லாத, அதாபுகள் இல்லாத, கடும் இருட்டு இல்லாத, தனிமையை உணராத அற்புதமான மனமகிழ்ச்சியை தரக்கூடிய கபருடைய வீட்டையும் நல்லதாக ஆக்கிவிடு. அதற்கு பிறகு மறுமை நாள், அந்த மறுமை நாளில் எனக்கு நீ தரக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அற்புதமான ஒரு மாளிகை எனக்கு தாய் இறைவா அப்படின்னு சொல்லி ஏழை பணக்கார ஏற்கனவே சொந்த வீட்டில் வாழ்கிறவங்க அனைத்து மக்களும் கேளுங்க அல்லாஹ்விடத்தில். 3 வீடுகளை கேளுங்க. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சொந்த இல்லம் நாம் பெற வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தப்பட்ட மெனக்கெடல், அது சம்பந்தப்பட்ட உழைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்க வேண்டும். அதோடு கூடி படைத்தவனையும் பற்றி பிடிக்க வேண்டும். சொந்த இல்லத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது. அவன் நினைச்சான்னு சொன்னா உங்களை ஒரு செல்வந்தனாக ஆக்கி மெட்ராஸ் சிட்டிலே கூட வீடு வாங்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துருவான். கருணை கிடைக்கணும், அந்த கருணைக்காக தான் அலபாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீனுடைய கருணையை வானுலகத்திலிருந்து இழுத்து வந்து ரசூலுல்லாஹுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் உங்களுக்கான வசீஃபா. இஷா தொழுகையோ அல்லது மகரிப் தொழுகையோ முடிந்த உடனே
ஓரிடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய மனவேதனைகள் அனைத்தையும் ஒரு கூட்டில் இணைத்து அல்லாஹ்விடத்தில் அந்த பலகீனங்களை எல்லாம் சொல்லி தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என்னை பாவமில்லாத நல்ல மூமினாக மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த ரப்புட்ட கேட்டுட்டீங்களா? கேட்டு முடித்த உடனே சலவாத்துக்கள் 11 சலவாத்துக்களை ஓதுங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜித் தருத இப்ராஹிம் 11 முறை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அவுது சொல்லுங்க, திரும்ப பிஸ்மி சொல்லுங்க. இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். திரும்ப இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். திரும்ப இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் ஆறுதல். துக்கம் தொண்டையே அடைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுதபோது அவர்களுக்கு தரப்பட்ட ஒரு வரம் தான், கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு அதிகப்படியான பாக்கியங்கள் தரப்பட்டிருக்குன்னு சொல்லி சுபசோபனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். நமக்கான சுபசோபனம் அவங்களுடைய தரஜாவெல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. நமக்கான சுபசோபனம் சொந்த இல்லம். அந்த சொந்த இல்லத்தை எனக்கு தந்திரு இறைவா. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு அற்புதமான சொத்தை நீ தந்தாயோ, அதே போல் எனக்கு சொந்த இல்லம் என்ற சொத்தை கொடுத்து விடு இறைவா. நானும் என் மனைவியும் என் மக்களும் என் பெற்றோர்களும் என்னை சார்ந்தவர்களும் அழகாக கண்ணியமாக வாழக்கூடிய, எங்க இஷ்டப்படி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இல்லத்தை கொடுத்து விடு இறைவா. ஐங்கால தொழுகை, குர்ஆனுடைய திலாவத் என்றும் உன்னுடைய நினைவுகளில் அதற்கென்று ஒரு இடம் அப்படின்ற ஒரு சூழலில் என்றும் உன்னுடைய நினைவுகளை பறைசாற்றக்கூடிய எனக்கு ஒரு இல்லத்தை கொடுத்து விட இறைவாண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நிச்சயமாக கௌசர் உங்களுக்கு மிகச்சிறந்த பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். கௌசர் என்னமோ சின்ன சூறா தான், ஆனால் அது தரக்கூடிய நேமத்துக்கள் அனந்தம். சொந்த இல்லத்தை தரும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும். அதே போல உங்களுடைய மனதில் காயங்கள் இருப்பின் அந்த காயங்களுக்கு அருமருந்தும் ஈடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.